தமிழகத்தில் பேருந்து போக்குவரத்துக்கு அடுத்தபடியாக மிக முக்கிய போக்குவரத்தாக இருப்பது ஆட்டோக்களாகும். இந்த ஆட்டோக்களில் ஒரு புதிய முறையை தமிழக அரசு இன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக 2 கோடி ரூபாய் செலவில் 100 பிங்க் நிற ஆட்டோவை தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்துள்ளார். இது முழுக்க முழுக்க பெண்களே இயக்கக்கூடிய ஆட்டோக்களாக உருவாக்கப்பட்டுள்ளது. பெண்களை பொறுத்தவரை பிங்க் நிறம் அவளுக்கு விரும்பிய வண்ணமாகும். அந்த வடிவத்திலே வழக்கமாக இருக்கக்கூடிய ஆட்டோக்களை பொறுத்தவரை மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஆனால் இந்த ஆட்டோக்களை பொறுத்தவரை வெளிப்புற தோட்டம் முழுவதுமாக பிங்க் நிறத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஆட்டோக்களின் வண்ணத்தை நேரடியாக பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் நவீன வசதியுடன் இந்த ஆட்டோவானது உருவாக்கப்பட்டது. ஒரு மகளிர் எளிமையாக முன் இருக்கையில் உட்கார்ந்து வாகனத்தை இயக்குவதற்கு ஏதுவாக இடவசதியுடன் இந்த ஆட்டோவானது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஆட்டோக்கள் மற்ற ஆட்டோக்களில் மிக வித்தியாசமாக பார்க்கப்படுவது இதில் பாதுகாப்பு அம்ச நடவடிக்கையாக ஜிபிஎஸ் கருவி இங்கு நிறுவப்பட்டது. இந்த ஜிபிஎஸ் கருவி இதன் மூலமாக பெண்கள், மகளிர், முதியோர்கள், கல்லூரி மாணவிகள் ஏதாவது பயணிக்கும் போது விபத்து ஏற்பட்டாலோ அல்லது விரும்பத்தகாத செயல்கள் நடைபெற்றாலோ உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்துடன் இணைக்கும் வகையில் இந்த ஜிபிஎஸ் கருவியானது பொருத்தப்பட்டுள்ளது. ஆகையால் பெண்கள் நிம்மதியாக பாதுகாப்பாக பயணிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பிங்க் நிற ஆட்டோவில் மற்றொரு வசதிகளை பொறுத்தவரை முழுக்க முழுக்க இதில் உடனடியாக ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால், செல்லக்கூடிய வாகனங்கள் ஏதாவது பழுது ஏற்பட்டால் அவற்றை சரி செய்வதற்காக இங்கு நிறைய டூல் கிட் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பயணிகள் செல்லும் வகையில் அவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டால் அவர்களுக்கு மருத்துவ வசதி வழங்குவதற்காக ஃபர்ஸ்ட் எய்டு கிட் ஒன்றும் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் தீ விபத்து ஏற்பட்டால் தீயை அணைக்கும் வகையில் இங்கு தீ அணைக்கும் கருவியும் நிறுவப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படாத வகையில் சானிடைசரும் நிறுவப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஜிபிஎஸ் கருவி போன்று இந்த பகுதியில் பவுச் ஒன்றும் நிறுவப்பட்டுள்ளது. இந்த பவுச்சில் பொதுமக்கள் செல்லக்கூடிய பொதுமக்கள் படிப்பதற்காக மேகசின் வைப்பதற்காக இங்கு இடவசதி உள்ளது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் தொடர்பு கொள்வதற்காக அனைத்து அத்தியாவசிய அவசர எண்களும் இதில் நிறுவப்பட்டுள்ளது. மேலும் இந்த பிங்க் நிற ஆட்டோவை பொறுத்தவரை பெரும்பாலும் பெண்கள் தான் பயன்படுத்துவார்கள். ஆகையால் அவர்களுக்கு மாதவிடாய் காலத்தில் தேவைப்படுவதற்காக சானிடைசர் நாப்கினும் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆட்டோக்களை பொறுத்தவரை 25 வயதிலிருந்து 45 வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் பயன்படுத்தலாம் என்றும், அது மட்டுமல்லாமல் கைம்பெண் அதே போல ஆதரவற்ற ஆண்கள் ஆதரவற்ற இருக்கக்கூடிய பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு இந்த ஆட்டோக்கள் வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்டோக்கள் விலையை பொறுத்தவரை 3 லட்சம் ரூபாயாகும். அதில் 1 லட்சம் ரூபாய் தமிழக அரசு மானியமாக வழங்குகிறது. மீதி இருக்கக்கூடிய 2 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு மாதம் இஎம்ஐ மூலமாக செலுத்துவதற்கு வங்கி கடனும் அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பிங்க் நிற ஆட்டோ மூலமாக ஒவ்வொரு பெண்களும், குழந்தைகளும், வயதானவர்களும் பாதுகாப்பாகவும் எளிமையாகவும் பயணிக்க முடியும். குறிப்பிட்ட இடத்திலிருந்து குறிப்பிட்ட இடத்திற்கு பாதுகாப்பாக பயணிக்க முடியும் என்றும் நம்பப்படுகிறது. ஏனென்றால் முழுக்க முழுக்க பெண்களை இயக்குவதால் அவர்கள் நம்பிக்கையுடன் பாதுகாப்புடன் பயணிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை கவனமாக எடுத்துக்கொண்டு பெண் ஓட்டுநர்கள் பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.